ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, ஒரு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் விளாக்னா மணி 5 ஆயிடுச்சு, இன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு. மதிய சாப்பாடுலாம் முடிஞ்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டெம்பிள் விளாக் தான் பண்ண போகிறேன். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போகலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. 9 வார விரதம் எடுத்திருந்தேன், அதனால் இது 9வது வாரம். அதனால் இன்றைக்கி வந்து சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு விரதத்தை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிடலாம். சாயந்தர நேரத்தில் ரொம்ப வெயில் இருந்ததால் செடிலாம் சோர்ந்து போயிடுச்சு. ஃபஸ்ட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு வீடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாய்பாபாவுக்கு வீட்டில் இருக்கிற சாமிக்கு எல்லாத்துக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு பிரசாதம் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன சாய்பாபாவுக்கு பிரசாதம் அப்படின்னா, இன்றைக்கி பால் கொழுக்கட்டை பண்ணலான்னு இருக்கேன். பால் கொழுக்கட்டை பண்ணிவிட்டு இங்கே படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கு போகணும். எனக்கு கோவிலுக்கு போனால் லேட் ஆகிடுது. நைட்டு 8 மணி 8:30 கூட ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து படைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் முன்னாடியே நம்ம பிரசாதம்லாம் பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு ஃப்ரீயாக கிளம்பி சாய்பாபா போயிட்டு கும்பிட்டுட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லைங்களா, செம்ம கும்பலாக இருக்குது. இந்த கும்பலுக்குள்ளே போயிட்டு வர்றதே பெரிய கஷ்டம். ஏன்னா எல்லாருமே சாமி பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வரதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். மணி 5 மணிக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். வெயில் ரொம்ப அடிக்குது. கொஞ்சம் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு பாதியில் ஓடி வந்துட்டேன். மீதி போயிட்டு தண்ணி ஊற்றணும். ரொம்ப வெயிலாக இருக்குது. கொஞ்சம் பொறுத்து ஊற்றி பார்த்தேன். வெயில் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் குறையிட்டு இப்போ வெயிட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். திரும்ப போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம விளாகை கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செடிக்கு மேலெல்லாம் தண்ணி ஊற்றிட்டேன். இந்த மாதிரி தொங்குற தொட்டிக்கு இங்கே கிரில்லில் இருக்கிறதுக்கு சைடில் எல்லாமே தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கு பாதிக்கு மேலே தான் ரொம்ப வெயில் தாங்க முடியல, ஓடி வந்துட்டேன். இந்த வெயிலில் தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறமே சீக்கிரமாக தண்ணி ஊற்றிட்டு கிளம்பலான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால தான் ஊற்றினேன். இல்லைனாக்கா வெயில் கால தான் ஊற்றுவேன். மீதிக்கும் நம்ம தண்ணிலாம் ஊற்றிட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். கத்தாழை நல்லா வளர்ந்துருக்கு. இது ஒரு நாள் குழம்பு வைக்கணும் ஆசையாக இருக்குது. நல்லா காகித புல்லாம் நிறைய பூத்து இருந்துச்சு. இப்போ இவங்க 2 பேர்த்துக்கு ஃபுட்டு போட்டுடலாம். நம்ம கத்திஜா அண்ட் ராம்போ 2 பேர்த்துக்கும் பசிக்கும். அதனால் பாருங்கள், போட்டோடனே பாலை தேடிட்டு இருக்கான். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நம்ம வீட்டில் படைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா போயிட்டு பிரசாதம் செய்யலாம். சாய்பாபாவை குளிக்க வைக்கிறதுக்கு நான் வந்து டம்ளரில் சுத்தமான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பன்னீர் கலந்துட்டு ரோஸும் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அதால் வாஷ் பண்ணுறப்ப நல்லா வாசமாக இருக்கும். சாய்பாபாவுக்கு வாசனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். அந்த மஞ்சள் சந்தனம் வச்சுக்கிட்டே இருக்கிறதால, சந்தன குங்குமம்லாம் வைக்கிறதால அந்த எல்லோவாக ஒட்டிக்கிச்சு. அது எப்படி தேய்ச்சாலுமே போக மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா இது மார்பிள் சிலை இல்லைங்களா, அதனால் அது வந்து ரொம்ப தேய்க்கவும் பயமாக இருக்குது. நம்ம ஒரு சுத்தமான துணியால் நம்ம சாய்பாபா நல்லா தொடச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டுடலாம். எல்லோ ட்ரெஸ் போட்டிருந்தேன், அதை நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வாஷ் பண்ணி காய வச்சுருவேன். இப்போ நான் இன்றைக்கி வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் தான் பண்ண போகிறேன். இன்னைக்கு சந்தன குங்குமம்லாம் பாதத்துக்கு கைக்கு எல்லாமே வச்சுட்டு குங்குமமும் வச்சிருவோம். வச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுருவோம். இந்த அங்கி சூப்பராக இருந்துச்சு. இது வந்து அப்படி கோவில்லையே விற்கிது, கலர் கலராக நல்லா இருக்கும். போட்டோன்னே எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். அதுவும் பிங்க் கலர் நல்லா எடுப்பாக இருக்குது. இதை போட்டுருவோம். அது கிரீடம் வைக்கிறதுக்கு முன்னாடியே பூவை போட்டுடணும். கிரீடம் வச்சுட்டா பூ வைக்க முடியல. இப்போ வச்சுட்டு கிரீடம் போட்டோடனே எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. அலங்காரம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சிடலாம். மஞ்சள் துணி விரித்து வச்சுருக்கேன். அது மேலே சாய்பாபா வச்சு ரெடி பண்ணிடலாம். நான் ஏற்கனவே எல்லா சாமிக்குமே நான் பூவெல்லாம் வச்சு ரோஜா பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையுமே வாங்கி அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். விளக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரசாதம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தான் மாவு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் போட்டாலே நிறைய வந்துடும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் செஞ்சுட்டு பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். பால் கொழுக்கட்டை செஞ்சுட்டு இந்த வெளியில் வந்து நிறைய பேர் தங்கியிருக்காங்க கட்டட வேலை பார்க்குறதுக்கு. அங்கே குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறுக்கச்சில் தான் இன்றைக்கி நான் வந்து பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். கையாலெல்லாம் உருட்டிலாம் செய்யறதில்ல. இந்த மாதிரி புழிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கையால் மாவை உருட்டி போட்டு நல்லா பெரிய பாலா சில பேர் உருட்டிடுறீங்க. அதை கிளறும் போது நம்மளுக்கு ஸ்வீட் வந்து உள்ளே பிடிக்காது. இந்த மாதிரி பிழிஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா நீளமாக வரும்.
சாப்பிட்றதுக்கும் அந்த ஸ்வீட் போயிட்டு நல்லா உள்ளார ஏறிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவில் வெந்நீர் சூடு பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வெந்நீர் போட்டு நம்ம கிளறிடலாம். இடியாப்பத்துக்கு கிளறுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கெட்டியாக கிளறிக்கணும். ரொம்ப தண்ணியாக கிளறினீங்கன்னா புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த அச்சு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு கடையில் பார்த்தேன். ரொம்ப குட்டி அச்சா கரெக்டாக இருந்தது, கைக்கு அடக்கமாக. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்துச்சு. என்கிட்ட நிறைய விதமான அச்சு இருக்குது, இடியாப்ப அச்சு. அதெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, எடுத்து புழியறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒன்று சுற்றுற மாதிரி இருக்குது, இல்லைன்னா அமுக்கிற மாதிரி இருக்கும், அப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது குட்டியாக கைக்கு அடக்கமாக இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக இருக்குது. 100 ரூபா தான் இது. இதை நான் வாங்கியிருந்தேன், கடைக்கு போகும்போது பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, அதனால் வாங்கியிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வெந்நீர் சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி கொதித்த உடனே புழிஞ்சிட வேண்டியதான். இது வந்து சின்ன அச்சாக இருக்கிறதால ஒரு அச்சு ஃபுல்லாகவே நான் புழிகிறேன். பெரிய சைஸ் அச்சு வச்சுருந்தீங்கன்னா பாதி பாதியாக புழிஞ்சிக்குவாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய புழிஞ்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், வெந்து மேலே வர்றது கஷ்டமாக இருக்கும், குழ குழன்னு ஆகிடும். இப்போ நம்ம இதை புழிஞ்சிடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த அச்சு, சூப்பராக இருக்கும். கையில் வந்து வச்சு புழியறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. தண்ணி கொதித்த உடனே நான் ஒரு அச்சு ஃபுல்லாக அழகாக அப்படி முறுக்கு மாதிரி புழிஞ்சி விட்டுட்டோம்னா வெந்து அழகாக மேலே மிதந்து வந்துடும். அதுக்கப்புறம் தான் அடுத்த அச்சு புழியணும். எல்லா மாவையுமே ஒன்றா புழியக்கூடாது. அது மாதிரி புழிஞ்சிட்டு உடனே கிளறிடாதீங்க, உடஞ்சிரும். ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்க. கொஞ்சம் திக்கான பாத்திரமாக வச்சு கிளறும்போது உங்களுக்கு அடி பிடிக்காது. பார்த்தீங்களா, புழிஞ்சதெல்லாம் எவ்வளோ அழகாக அப்படியே நூடுல்ஸ் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுக்கு மேலே இப்போ இன்னொரு அச்சு புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா புழியணும். ஒரு அச்சு புழிஞ்சி வெந்ததுக்கப்புறம் அடுத்த அச்சு புழியணும். அழகாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே புழிஞ்சி எடுத்துடலாம். புழிஞ்சிட்டு இந்த புழிஞ்ச எல்லாமே, அந்த கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வெல்லம் சேர்க்கணும். வேகிறதுக்கு முன்னாடியே வெல்லத்தை சேர்த்துறாதீங்க, ஏன்னா அந்த கொழுக்கட்டைலாம் வேகாது. ஸ்வீட் போட்டோன்னே வேகிறது நின்று போயிடும், அப்புறம் மாவாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்வீட் எவ்வளோ தேவையோ வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நீங்கள் பாருங்கள், ஏன்னா அரிசி மாவு நிறைய ஸ்வீட் இழுக்கும், அதனால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்மளுக்கே தெரியும் அளவு. ஏலக்காய் நுணுக்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஒன்றா போட்டு அப்படியே மெதுவாக கிளறிக்கிட்டே இருக்கலாம். இந்த வெல்லம் மெல்ட் ஆகிற வரைக்கும் கிளறலாம். நம்ம புழிஞ்சோம் பார்த்தீங்களா அரிசி மாவு கொழுக்கட்டை, அப்படி புழிஞ்ச உடனே அந்த அரிசி மாவு கொஞ்சம் தண்ணியில் கலந்துரும். கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்து அதில் கொட்டிடலாம். சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, பால் கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் நல்ல டேஸ்டான ஒரு டிஷ்ஷு. முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு, அப்படியே எடுத்து பால் கொழுக்கட்டையில் கொட்டி கிளறிட வேண்டியதான். ரெடி ஆயிடுச்சு பிரசாதம். சூப்பராக இருக்கா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம படைச்சிட்டு சாமிக்கு பிரசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம். பிரசாதமும் வச்சுட்டேன், கூடவே தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். படைச்சிருவோம். படைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியில் கிளம்பலாம். இப்போ போகிறதுக்கு சேரீ செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே ஹெவியாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் கட்டிட்டு போனோன்னா ரொம்ப திக்காக இருக்குது, பட்டு புடவை மாதிரி இருக்குது. அதெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. லைட் வெயிட்டாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். கட்டிட்டு கிளம்பியாச்சு. எப்படி இருக்குது சேரீ? நான் கிளம்புறதுக்குள்ளேயே கொஞ்சம் இருட்டிருச்சு. கோயில் வந்துருச்சு பாருங்கள். நீ பூ வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு. உள்ளார நிறைய கும்பல். நான் கொஞ்சம் 8 மணிக்கு தான் போனேன், அதுக்குள்ளேயே நிறைய பேர் போயிட்டாங்க. இருந்தாலுமே கும்பல் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு.
சாமி கும்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ போகும்போது பிரசாதம் வாங்கிக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. வெளியில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க நிறைய பேர். இன்னைக்கு விரதம் சாப்பிடாம இருந்து இன்னைக்கு சாயந்தரமாக நான் இந்த நைட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை நான் முடிச்சிருக்கேன். சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னாக்கா பால் பழம்லாம் சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. காலையிலேருந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி விரதத்தை இங்கே வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு விரதம் முடிச்சிட்டேன். இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.